கேரளா ஃபைல்ஸ் மாதிரியான கதை, அதனால தான் நீங்க சென்னை ஃபைல்ஸ்னு பேர் வச்சுருக்கீங்களா? அது அதாவது சென்னையில் நடக்கக்கூடிய ஒரு கிரைமுடைய மேட்ரு சென்னையிலிருந்து வந்துட்டு ஒரு கேஸ் எங்கிருந்து தொடங்கி எப்படி முடியுதுங்கிறது தான் எங்களுக்காக. ஸோ சென்னை ஃபைல்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு இது பொருத்தம் அது வேற ஒரு விஷயத்தை கனெக்ட் பண்ணி இதில் வந்து வைக்கிறது. ஒருவேளை கேரளா ஃபைல்ஸு காஷ்மீர் ஃபைல்ஸ் வரலையும் சென்னை ஃபைல்ஸாகவே இருந்தாங்க. தமிழ்ல முதல் படம் வாழ்த்துக்கள். ஓகே, நன்றி. டைட்டில் வந்து முதல் பக்கம், முதல் தேதி ரிலீஸ் ஆகுது. ஹீரோ பேர் வெற்றி. நானே யோசிக்கிறேன், முதல் பக்கம் முதல் தேதியில ரிலீஸ் ஆகுது. நல்லா ஓகே. ஹீரோ பேர் வெற்றி, அதுல ஒரு வெற்றி இருக்கு. வெற்றியின் முதல் படியை இன்னைக்கே தொட்டுட்டீங்க, வாழ்த்து. ஓகே, நன்றி 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 நன்றி. வெற்றி சார், வெற்றி சார். சார், இந்த தமிழ் சினிமால ஒரு காலத்துல மோகன் சார் வந்து பாட்டு பாடினார். நிறைய படங்கள் பாட்டு பாடி மெய்க் மோகன் அப்படின்னு இருக்காரு. உங்களோட படங்கள் முதல் படம்லேருந்து இந்த படம் வந்து ஒரு மாதிரி டார்க் ஷேடாவே நிறைய இருக்கு. ஒரு ட்ரெயின் கதை, இந்த மாதிரி கதையெல்லாம் தேடி தேடி உங்கள்கிட்ட வருதா இல்லை உங்க டேஸ்டா? அவங்க தான் தேடி வர்றாங்க. அந்த கேரக்டருக்கு நீங்க தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவரு தான் சொல்றாரு. நம்ம கலர்ஃபுல்லா பண்றதுக்கு நம்ம ரெடி தான், பார்ப்போம். சார், இயக்குனருக்கு கேள்வி. சொல்ற வாழ்த்துக்கள் பார்க்கறது நல்லா இருந்துச்சு. ட்ரெய்லர் ஆனா இதுக்கான ட்ரெய்லரும் பாடல்களுமே சென்சார் வாங்கல. ஏன்னா நீங்க 126.22 minutes வருது சென்சார் சர்டிபிகேட். அதாவது படத்தோட சென்சார் சர்டிபிகேட்டை போட்டு இது போடுறீங்க. அந்த சாங்ஸ்ல பாத்தீங்கன்னா மது அருந்த காட்சிலாம் இருக்கு. அது எங்கேயுமே ஸ்டாட்டுட்டரி வார்னிங்கே போடாம இருக்கீங்க. அது தெரிஞ்சு அப்படியே மேனிபுலேட் பண்ணுமே அப்படின்ற மாதிரி பண்ணிட்டீங்க. தைரியமா இல்ல அப்படி இல்லை. என்னன்னா ஆக்சுவலி வந்துட்டு இன்னைக்கு வந்து நம்ம இந்த ட்ரெய்லர் லான்ச் வந்துட்டு பண்றது வந்து பிளான் முதல்ல இல்லை. ஆனா வந்துட்டு இன்னைக்கு பண்ணணுங்கிற மாதிரியான ஒரு மெசேஜ் அமைஞ்சுது. ஸோ நம்மளுடைய பத்திரிகையாளர்களுக்கு வந்துட்டு நம்ம படத்தை வந்து அவங்களுக்கு காட்டணும். அவங்க தான் வந்துட்டு இது வந்து சரி என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது. ஆனா நான் வந்து ஒரு தப்பு தான் நடந்திருக்கு, நான் இல்லைன்னு சொல்லலை. இதை வந்து நம்ம வந்து ப்ராப்பரா வந்துட்டு ட்ரெய்லரை வந்து ரிலீஸ் பண்ண போறது 25th நடக்கும். 25th மேலதான் ட்ரெய்லர். ஆனா டீசர் வந்து நம்ம ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணிட்டோம். ப்ராப்பரா ரிலீஸ் பண்ணிட்டோம். எக்ஸ்க்ளூசிவ் ஒன்லி மீடியா பார்க்கறதுக்கு. ஆமா, மீடியா பார்க்கறது. மீடியாங்கிறது வந்து மத்தவங்க போய் சேர்றதுக்கு முன்னாடி நீங்க போய் சேர்ந்துருவீங்கிறதுனால அந்த மரியாதையை வந்து, அதாவது சொல்லுவாங்களா, ஒரு மர்டர் நடந்த இடத்துல போலீஸ் வர்றதுக்கு முன்னாடி மீடியா போயிடுச்சு. அப்படி வந்து என்னுடைய மீடியா வந்து பார்க்கணுங்கிறதுக்காக அப்படி ஒரு விஷயம் இருக்கு. ஆனா இதுல கூட இன்னொரு விஷயம் சொல்றேன். ஒரு கதை ஸ்டோரி ஒண்ணு நம்ம நிறைய பண்ணிருக்கோம். ஒரு ஊர்ல ஒரு சிங்கம் இருக்குது, அது ஒரு அப்படிங்கிற ஒரு விஷயம். அது வந்து அந்த வாய்ஸ் வந்து நம்ம இயக்குனர் நடிகர் சமுத்திரக்கணி அண்ணன் வந்து பேசி தரதா சொல்லியிருக்காரு. ஸோ அவர் வந்து இப்போ ஹைதராபாத் ஷூட்டிங்ல இருக்காரு. ஸோ அவர் வந்ததுக்கு அப்புறம் இந்த மிக்சிங் வேலையெல்லாம் பண்ணிட்டு ப்ராப்பரா வந்து ரிலீஸ் பண்ணணுங்கிறதுக்கு முன்னாடியே வந்துட்டு ஒரு ரிலீஸ் பண்ண வேண்டிய ஒரு மெசேஜ் வந்து சரி அந்த நேரத்துல வந்து நம்ம பத்திரிகையாளர்கள், நம்ம குடும்பமான தொலைக்காட்சி நண்பர்களுக்கு வந்து நம்ம காட்டுறதுல தப்பு இல்லைங்கிறதுக்காக பண்ணியிருக்கோம். தவறு இருந்தா வந்து இப்போ படத்துல வந்து முதல் பக்கம் டைட்டில் இருக்கீங்க. ஓகே. பட் எப்பவுமே ஒரு புக்கு கிளைமாக்ஸ் வந்து கடைசி பக்கத்துல தான் இருக்கும். ஓகே. இதுக்கு படத்துக்கு முதல் பக்கம் டைட்டில் வச்சதுக்கு என்ன காரணம்? அது மட்டும் இல்லாம இந்த படத்துல சிங்கம் யாரு, நரி யாரு? சிங்கம் வந்து வழக்கமா ஹீரோவை தான் சிங்கம் சொல்லுவாங்க. ஓகே. வில்லனை நரி சொல்லுவாங்க. ஓகே. ஆனா இதுல நீங்க வில்லனை சிங்கம் சொல்றீங்க, ஹீரோவை நரின்னு சொல்ற மாதிரி ட்ரெய்லர் தெரியுது. ஓகே. முதல்ல வந்துட்டு ஒரு டீசர் ட்ரெய்லர் அப்படிங்கிறது வந்து பப்ளிக் வந்து பார்க்கறதுக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு இம்பாக்ட் பண்ற ஒரு விஷயம். அது ஒரு விளம்பரம், சினிமா கிடையாது. இதை பார்த்து வந்து யாருனாலையும் கதை புரிஞ்சுக்க முடியாது. ஸோ இது என்ன ஜானர்னு புரிஞ்சு, ஸோ ஜானர்ல வந்து புரிய வைக்கிறதுக்கு வந்து இந்த ட்ரெய்லரும் உள்ள வர்றதுக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷன் இந்த எல்லா படத்துலையுமே இருக்கும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ராட்சசன் படத்தினுடைய ட்ரெய்லர் நீங்க பார்த்தீங்கன்னா ராட்சசன் படத்துல இருக்கக்கூடிய ஷூட்டிங் சீனோட இது ட்ரெய்லர்ல வந்து வச்சிருப்பாங்க. படத்திலேயே வந்துட்டு ஒரு ஷூட்டிங் சீன் ஒருத்தனை வந்து கொலை பண்ற மாதிரி ஒரு ரத்தத்தோட இருக்கிற மாதிரி இருக்கும். அது ட்ரெய்லர்ல வச்சிருப்பாங்க. ட்ரெய்லர்ல உங்களுக்கு என்ன இம்பாக்ட் கொடுக்கணும்னா, ஓ இவன் ஒரு கொலை பண்றான் போட்டு படம் பார்க்கும்போது பார்த்தோம்னா அது ஆக்சுவலி படத்துல ஷூட்டிங்கா இருக்கும். ஸோ அது மாதிரி இந்த நரேஷன் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இம்பாக்ட் கொடுக்கும். நீங்க சொன்ன மாதிரி யாரு ஹீரோ, யாரு சிங்கம், யாரு நரி, ஒரு குழப்பம் இருக்கா? குழப்பம் அதுக்காக பண்ணி இருக்கிறது. நீங்க படம் பார்க்கும்போது யாரு சிங்கம் யாரு நரின்னு உங்களுக்கு தெரியுது. சார் அதேதான், சிங்கம் நிறைய இந்த கேரக்டர் நீங்க தான் வச்சிருக்கீங்க. எங்கிட்ட கேக்குறீங்களா?
அதாவது சொல்றாரு இல்லையா, சிங்கம் நரி, இந்த 2 கேரக்டரும் நீங்க தான் பண்ணிருக்கீங்க. இல்ல அந்த மேட்ரே நான் இப்போ ட்ரெய்லர்ல பார்த்தா தெரிஞ்சு இந்த படத்துல அது இல்லை. அதுக்கும் டேரக்டரோட சாய்ஸ் தான். பைக்கு தயாரிப்பாளர் சார், ஆக்சுவலி நம்ம ஹீரோட்ட வந்து கதை சொல்லுவோம், படத்தோட கதை சொல்லுவோம். ஹீரோட்ட வந்து ட்ரெய்லர் சொல்ல மாட்டோம். அவரே வந்து இப்பதான் ட்ரெய்லர் பார்த்துட்டு யாத்து மைக் கொடுக்கணும். தயாரிப்பாளர் ப்ரொடியூசர் வில்லன். இப்போ நீங்க படங்கள்லாம் பார்த்துட்டு ஹீரோவை பிடிக்கல, ஹீரோவை இன்ஸ்பெக்ட் பண்ணல, வில்லனை தான் எனக்கு இப்போ இருக்கு, அதனால தான் வில்லனா நடிக்க வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க. நிறைய ஹீரோ பேரே சொன்னீங்க. நீங்க எந்த இன்ஸ்பிரேஷன்ல வந்தீங்க, எந்த மாதிரி வில்லனா ஆகணும் அப்படின்னு சொன்னீங்க? இல்ல நான் முதலே சொன்னதான் சார், துப்பாக்கி படத்தோட வில்லன் தனி ஒருவனோட மாதிரி வில்லன், அதாவது ஒரு கிளாசி வில்லன். அந்த படத்தை வந்து எலிவேட் பண்ணணும். அதாவது இந்த படம் எடுக்கும்போது கூட அவர் கதை சொல்லும் போது நான் சொன்னேன், சார் நீங்க ப்ரொடியூஸ் பண்றீங்க, மேபி உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சீன்ஸ் அதெல்லாம் தேவையில்லை, அதுக்கு என்ன தேவையோ அந்த வில்லனுக்கு எவ்வளவு தேவையோ இந்த மீட்டருக்குள்ள நான் எவ்வளவு பெர்ஃபார்ம் பண்ண முடியுமோ நான் பண்ணி கொடுத்தேன். ஸோ எனக்கு வந்து நீங்க என்ன பார்த்துக்கிட்டீங்கன்னா, இப்போ படம் பார்க்குற அந்த படத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், இவருக்கு இந்த மீட்டர்ல தான் நம்ம போய் தேடலாம், இவரை வந்து நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணலான்னு விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அந்த மாதிரி வரும்போது தெரிஞ்சிடும் எனக்கு அந்த டேரக்டர் இதுக்கு மேலே எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டிலாம் வந்து கதை வந்துச்சுன்னா எனக்கு சூஸ் பண்ணும்போது தெரியும் என்னால் முடியுமா முடியாது. எனக்கு தெரிஞ்சிடும், அவங்களுக்கும் தெரியும் என்ன கேட்கணும்னு தெரியும். பார்க்கலாம் எப்படி போகுது. அந்த சுபா மேடம், நீங்க ஜேர்னலிஸ்டான எடுத்துருக்கீங்க, டைரக்டர் சொன்னாரு. ஜேர்னலிஸ்டான எடுத்தா ஹீரோயின் வந்து கிளாமரா நடிக்க முடியாது. இந்த படத்துல வந்து எப்படி நடிச்சீங்க, என்ன மாதிரி ஜேர்னலிஸ்ட், பாடி லாங்குவேஜ் யாரை பார்த்து இதை பார்த்துதான் கத்துக்கிட்டேன். சுந்தரம் பேரு தான், மீனாட்சி சுந்தரம் பேரு. ஆனா அவர் வந்து மீனாட்சி வில்லனைய முகத்தையே காமிக்கல ஒண்ணு. அப்புறம் வெற்றி சார் எப்ப தீராஜு ஒருவேளை இந்த படத்துக்கு வரும்போது அவர் தாடி இல்லாம வந்திருந்தா கூட நான் தாடி வளர்ப்ப சொல்லி இருந்திருப்பேன். ஏன்னா இந்த கதைக்கு வந்துட்டு தாடி வளர்க்கணும் ஒரு கேரக்டர் தான் எனக்கு தேவைப்படுது. அது ஆல்ரெடி அவர் தாடியோடய முன்னாடி நடிச்சிட்டு இருந்தாரு. ஸோ இந்த கதைக்கு அது தேவைப்பட்டதுனால அப்படின்னு வில்லனை ஏன் வந்து முகத்தையே காட்டலைன்னா, அவரை வந்து ஒரு ஃபுல் மூவியா வர்ற நேரத்துல அவரை பார்த்தா நல்லா இருக்கும்னு நான் எதிர்பார்த்தேன். ஏன்னா என்னதான் இருந்தாலும் அவர் வந்து தயாரிப்பாளர் இருந்தாலும் இந்த படத்துல வந்து ஒரு அறிமுக நாயகன். அந்த அறிமுக நாயகனை ஒரு சின்ன ஷார்ட் டைம்ல வந்து நம்ம காட்ட வேண்டாம், பிக் டைம் காட்டுவோம் அப்படிங்கிறதுக்காக அவரை நான் வந்து ஹைட் பண்ணி வச்சிருக்கேன். படம் முடிச்சிட்டீங்க, ஆனாலும் கிட்டத்தட்ட ஒரு 2 years கிட்ட உட்காந்து எடிட்டே பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னீங்க. 1 year. Why took so much time? நீங்க எக்ஸிகியூஷன் பண்ணீங்க, அது போய் ஷார்ட் ஃபிலிமா எடுத்து பார்த்துட்டீங்க, படமும் முடிஞ்சிருச்சு. Then why you took 1 year to edit? நாங்க அந்த டயத்துக்கு வெயிட் பண்ணணும்ன்றது வேற, பட் ஸ்டில் ஐ வாஸ் ஜஸ்ட் இந்த படம்ன்றதுக்காக. இல்ல ஏன்னா அந்த ஒரு டைம்ல சார், அந்த 1 year இருக்குல்ல எடிட் பண்றது ஒரு பார்ப்போம். அந்த டைம்ல வந்து மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா புது படம் எல்லாமே வெளியே வரல, எல்லாம் பழைய படமாவே ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. கர்ணன், இதெல்லாம் திருப்பி வந்துட்டு இருந்துச்சு. ஒரு டைம் இருந்துச்சு, அந்த டைம் சரியா இருக்கணும் இல்லையா, அந்த மார்க்கெட்டிங்ல ஒரு டைம் இருக்கு. ஸோ அந்த ஒரு டைம் வந்து மல்டிபிள் வாய்ஸ்லாம் ஓடிட்டு இருந்துச்சு. லெட்ஸ் வெயிட், இந்த ஒரு டைம் வரட்டும் கரெக்டா, பட் யூ ஜஸ்ட் கீப். ஏன்னா ஒரு கிரைம் த்ரில்லரை எடிட் பண்றது இருக்குல்ல, நாட் அ ஈஸி ஜாப். அந்த கரெக்டா அந்த மீட்டர்ல உட்காரணும். அப்புறம் பாட்டு இருக்கு, அந்த பாட்டை நம்ம திருப்பி இது பண்ணோம். அந்த பாட்டை வந்து மாஸ்டரிங் கூட நம்ம லண்டன்ல கூட கொஞ்சம் சுத்திட்டு வந்தோம். அந்த குவாலிட்டியை கொண்டு வருவோம், கரெக்டான டைம்ல கொண்டு போவோம். ஏன்னா படம் வந்து 4 கோடியோ 5 கோடியோ அதை நம்ம கரெக்டா மார்க்கெட்டிங் பண்ணணும். நான் வந்து பிசினஸ் மேன், அது டைம் எடுத்துக்கிட்டாலும் கரெக்டா மார்க்கெட்டிங் கரெக்டா இருக்கணும், கரெக்டான டைம்ல வரணும். ஸோ நாங்க படத்தை ரிலீஸ் பண்ணலாம்னு பிளான் பண்ணது லாஸ்ட் இயர் நவம்பர். அங்கிருந்து நாங்க பார்த்துக்கிட்டே வரோம். இந்த டைம் கரெக்டா இருக்குன்னா ஒரு 1 to 2 weeks டைம் ஃப்ரேம் வேணும் கரெக்டான டைம்ல வெளியாக்குறதுக்கு இல்லையா. கரெக்டா இப்போ அமைஞ்சிச்சு. எனக்கு வந்து மார்ச்ல ரிலீஸ் பண்ண சொல்லியிருந்தா கூட பண்ணியிருப்போம். ஆனா பெரிய படங்கள் வந்துகிட்டே இருக்கு, நமக்கு ஸ்கிரீன்ஸ் கரெக்டா கிடைக்கணும், அதெல்லாம் பிளான் பண்ணணும். சும்மா எடுத்தோம் அப்படின்னு பண்ண முடியாது. படம் நல்லா இருக்கும், ஆனா நீங்க கரெக்டா கொண்டு போய் சேர்த்தோன்னா படம் நல்லா ரீச் வராது இல்லையா. ஸோ கரெக்டா பொறுமையா கொண்டு போயிருக்கோம்.